மே ஸ்பீக் இன் தமிழ். பல இன்டர்வியூஸ்ல நம்ம எல்லாரும் இன்டர்வியூவர்ஸ் கிட்ட கேட்ட ஒரு கேள்வி இதுவாக தான் இருக்கும். நானும் நிறைய இன்டர்வியூஸ்ல இந்த கேள்வி இன்டர்வியூவர்ஸ் கிட்ட கேட்டிருக்கேன். நம்ம ஊர்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்ல கொஞ்சம் பேருக்கு தான் இங்கிலீஷ் ரொம்ப தெளிவா பேச வருது. பாக்கி எல்லாருக்கும் டெக்னிக்கல் நாலேஜ் இருந்தாலும் நிறைய ஸ்கில்ஸ் இருந்தாலும் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் இல்லை அப்படிங்கிறதுனாலே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் இன்டர்வியூஸ் அவங்க மிஸ் பண்றாங்க. நானும் இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மிஸ் பண்ணியிருக்கேன். அப்ப இதெல்லாம் தாண்டி வர்றதுக்கு நான் என்ன பண்ணேன், நான் யூஸ் பண்ண டிப்ஸ் என்ன அப்படிங்கறது தான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதுக்கு ஒரு 3 டிப்ஸ் இருக்கு. அதை நான் இந்த வீடியோவோட கடைசியில சொல்றேன். நமக்கு ஒரு இன்டர்வியூ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது நம்ம உடனே என்ன பண்ணுவோம்னா இன்டர்வியூக்கு கிளம்பும்போது நல்லா ஃபார்மல்ஸ் எல்லாம் போட்டு நல்லா பிரசன்டபிளா கிளம்பி போயிடுவோம். அவங்களும் நம்மளை பார்த்தோன்னா ஓகே இந்த கேண்டிடேட் பார்க்க நல்லா இருக்கான், இவன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவான் அப்படின்னு நினைப்பாங்க. அப்புறம் இன்டர்வியூக்குள்ள போய் உட்கார்ந்தா அவங்க கேட்கிற முதல் கேள்வி என்னன்னா டெல் மீ அபவுட் யுவர்செல்ஃப். இந்த கேள்விக்கு நம்ம எந்த கஷ்டமும் இல்லாம ஈஸியா பதில் சொல்லிட்டு வந்துருவோம். ஏன்னா நைட்டு ஃபுல்லா உட்காந்து அந்த ஒரு கேள்விக்கு நம்ம மனப்பாடம் பண்ணிட்டு இருப்போம். மை நேம் இஸ் திஸ், நான் இது படிச்சிருக்கேன், இது பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அது மட்டும் நம்ம நல்லா மனப்பாடம் பண்ணியிருப்போம். பிரச்சனை இங்கெல்லாம் கிடையாது, அடுத்த கொஸ்டின்ல தான் பிரச்சனை. டெல் மீ அபவுட் யுவர்செல்ஃப் முடிஞ்சோன்னா டெக்னிக்கல் பார்ட் வரும். அந்த இடத்துல அவங்க கேள்வி கேட்கும்போது நமக்கு அதுக்கான பதில் தலையில இருக்கும். ஆனா அந்த பதில வெளியில சொல்றதுக்கு நமக்கு வராது. அந்த டைம்ல தான் நம்ம இந்த கேள்வியை இன்டர்வியூவர்ஸ்ட கேட்போம். மே ஸ்பீக் இன் தமிழ். பல இன்டர்வியூஸ்ல நோ யூ காண்ட் அப்படின்னு சொல்லிடுவாங்க. நமக்கு வேற வழியே இல்லை, அங்க இருந்து வெளியில வர வேண்டியதுதான். நானும் இந்த சினாரியோ நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இது மட்டும் இல்லாம இங்கிலீஷ் பேச தெரியல அப்படிங்கிறதுனாலே பல இன்டர்வியூஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நானும் மிஸ் பண்ணியிருக்கேன். இது இன்டர்வியூஸ்ல மட்டும் இல்ல, காலேஜஸ்லயும் நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம். இப்போ நீங்க புதுசா காலேஜ் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, இல்லைன்னா காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இன்டர் காலேஜ் ஈவென்ட்ஸ் எல்லாம் சிம்போசியம் எல்லாம் வரும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், வேற காலேஜுக்கு போலாம், அங்க போய் ஃபன் பண்ணலாம், நம்ம காலேஜ் தான் ஸ்ட்ரிக்டா இருக்கு இல்லைன்னு சொல்லி நம்ம கிளம்பி போயிடுவோம். அங்க போய் நம்ம ஈவென்ட் வரும்போது என்ன பண்ணுவோம்னா நம்ம டீம்ல 4 பேர் இருக்காங்கன்னா 3 பேர் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ல நல்லா ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, எல்லா வேலையும் பார்த்துருவாங்க. கடைசியில் அதை ஸ்டேஜ்ல பிரசென்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது 4வது ஒரு ஆள் நம்ம வச்சிருப்போம், கம்யூனிகேஷன்ல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கவன். அவன் ஸ்டேஜ்ல போய் நல்லா பிரசென்ட் பண்ணிட்டு நம்ம கான்செப்ட் அவன் கான்செப்ட் மாதிரி தெளிவா சொல்லிட்டு வந்துருவான். அதுக்கப்புறம் பிரைஸ் அடிக்கும் போது என்னன்னா எல்லாருமே அவனை பாராட்டுவாங்க, ஏன்னா அவன் தான் பிரசென்ட் பண்ணியிருக்கான். அப்ப எல்லாருமே அந்த ஐடியா அவனோடதுன்னு நினைச்சிருவாங்க. நம்மளும் நிறைய பொண்ணுங்களை பார்த்து வச்சிருப்போம், அந்த பொண்ணுங்கெல்லாம் போய் அவனுக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்றதும் அவங்ககிட்ட ஐடி வாங்குறது, ஃபோன் நம்பர் வாங்குறதுன்னு நமக்கு அங்கேயும் பல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மிஸ் ஆயிருது. இப்போ நீங்க கேட்கலாம், நான் ஐடி ஃபீல்டுக்கு தானே போறேன், எனக்கு இங்கிலீஷ் எதுக்கு தெரியணும், எனக்கு அதோட ஸ்கில் இருந்தா பத்தாது, எனக்கு கோட் பண்ண தெரிஞ்சா பத்தாது அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா ஐடி ஃபீல்டுக்கு போறதுக்கும் இங்கிலீஷ் ரொம்ப முக்கியம். இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, நம்ம ப்ரோ கேம்போட பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போது நான் சார் கூட உட்காந்து பேசிட்டு இருந்தேன். அப்ப சார் ப்ரோ கேம்ப்ல ஒரு புது அப்டேட் வந்திருக்குன்னு சொன்னாரு. என்னன்னா நம்ம கம்யூனிகேஷன் டீம்ல கிட்டத்தட்ட 20 பேர் இருக்காங்க. அவங்க சார் கிட்ட கொண்டு வந்த கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் படிக்கும்போது ரொம்ப கான்சென்ட்ரேட்டடாகவும் ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காகவும் வந்து படிக்கிறாங்க. ஆனா கம்யூனிகேஷன் ரிலேட்டடான ஆக்டிவிட்டிஸ் எதுவும் அட்டெண்ட் பண்றது இல்ல அப்படின்னு சொன்னாங்க. இதோட இம்பாக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு இன்டர்வியூ நடக்கும்போது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஹெச்ஆர் ரவுண்டா இருக்கும். இதுல நம்ம கால் பண்ற ஹெச்ஆர் தமிழ்நாட்டுல இருந்தா கால் பண்ணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. அவங்க இந்த பூனே, மகாராஷ்டிரா அந்த மாதிரி எங்க இருந்தாவது கூப்பிடலாம், அவங்களுக்கு தமிழ் தெரியணுங்கிற அவசியம் இல்லை. அப்படி இருக்கும்போது அவங்க கிட்ட நீங்க இங்கிலீஷ்ல பேசிதான் ஆகணும். அந்த ரவுண்டை கிளியர் பண்ணாதான் நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கிற அந்த டெக்னிக்கல் ரவுண்டுக்கு உங்களால போக முடியும். மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே ஃபெயில் ஆகும்போது செகண்ட் ரவுண்டுக்கு எப்படி அவங்களால போக முடியும்? அதனாலதான் ப்ரோ கேம்ப்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் 1.5 மாசத்துக்கு அப்புறம் கம்பல்சரியா கம்யூனிகேஷன் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ஈவென்ட்ஸ்ல அட்டெண்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் கொண்டு வந்தோம். அதே மாதிரி அவங்களோட வீக்லி ரிவ்யூஸும் அவங்க இங்கிலீஷ்ல தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வீக்லி ரிவ்யூஸ் அப்படின்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பண்ற ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் 3 to 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு டெக் எக்ஸ்பர்ட்டை வச்சு நம்ம அவங்களுக்கு வந்து ஃபீட்பேக்ஸ் கொடுப்போம். அது கிட்டத்தட்ட ஒரு டெக் இன்டர்வியூ எப்படி இருக்குமோ அதே மாதிரியான ஒரு ப்ரொசீஜர்ல நடக்கும். அதையும் அவங்க வந்து இங்கிலீஷ்ல தான் அட்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். இதனால என்னாச்சு அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா ஸ்டூடெண்ட்ஸுக்கு இங்கிலீஷ் பேசணும் அப்படிங்கிற பயத்தை தாண்டி இங்கிலீஷ் பேசலன்னா கரியர் அதை இம்பாக்ட் பண்ணும் அப்படிங்கிற பயம் வர்றதுனால அவங்க ஆட்டோமேட்டிக்கா எல்லாருமே இங்கிலீஷ்ல பேச ஆரம்பிச்சாங்க. இப்போ எல்லாருமே இங்கிலீஷ்ல நல்ல growth காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி கம்யூனிகேஷன் ஆக்டிவிட்டீஸ்ல எல்லாருமே அவங்களா வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. இப்போ ப்ரோ கேம்ப்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது பரவாயில்ல, உங்களுக்கு எல்லாத்துக்கும் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நான் ஈஸியான வழிகள் சொல்லி தரேன். நம்ம சேனல்ல ஐடி ஃபீல்ட்ல கரியர் செட் பண்றதுக்கான எல்லா டுட்டோரியல்ஸும் வரப்போகுது. அப்ப இதெல்லாம் பார்த்து படிக்கிறப்போ எப்படி உங்களுக்கு டவுட்ஸ் வரும், இந்த டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்றதுக்கு ஃப்ரீ 1 month சப்போர்ட் நம்ம சேனல்ல ப்ரொவைட் பண்றோம். அது வேணும்னா நம்ம brototype.com அப்படிங்கிற வெப்சைட்ல போய் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணீங்கன்னா நீங்க ஒரு டெலிகிராம் குரூப்புக்கு ரீடைரக்ட் ஆவீங்க. அந்த டெலிகிராம் குரூப்ல நீங்க எப்படி வேணாலும் தமிழ்லயோ இங்கிலீஷ்லயோ சாட் பண்ணியோ ஸ்கிரீன்ஷாட் அனுப்பியோ நீங்க உங்க டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆன்லைன்ல வீட்டில் உட்காந்து படிக்கிறப்ப கான்சென்ட்ரேட் பண்ண முடியாதவங்களுக்கு இங்க வந்து நம்ம டீம் கூட நம்ம ஹப்ல உட்காந்து ஒர்க் அவுட் பண்ற ப்ரோகாம்ங்கிற ஒரு ப்ரோக்ராமும் இருக்கு. இந்த ப்ரோக்ராம் பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வெப்சைட் விசிட் பண்ணுங்க. நீங்க எந்த ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவங்களா இருந்தாலும் ஐடி ஃபீல்ட்ல கரியர் பில்ட் பண்ணணும்னா நம்ம இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த நம்பர்லயும் கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நான் ஈஸியான வழிகள் சொல்லி தரேன். நீங்க உங்க ஸ்கில் டெவலப் பண்றதுக்காக ஏதாவது ஒரு வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா அந்த வீடியோஸை முடிஞ்ச அளவுக்கு இங்கிலீஷ்ல பாருங்க. இது நான் முன்ன சொன்ன அந்த 3 டிப்ல ஒரு டிப் இல்ல, இது ஒரு அடிஷனல் டிப்பா நீங்க வச்சுக்கோங்க. இங்கிலீஷ்ல ஏன் பார்க்க சொல்றேன் அப்படின்னா அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அது டெவலப் ஆக ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாம ஒருவேளை நீங்க இப்படி இங்கிலீஷ் டெவலப் பண்ணிட்டு இருக்க டைம்ல உங்களுக்கு இன்டர்வியூஸ் ஏதாவது கால் வருதுன்னா உங்களுக்கு இங்கிலீஷ்ல பேசுறதுக்கு பயமாவோ
கூச்சமாவும் இருக்குன்னா எல்லாரும் இருக்கிற இடத்துல இருந்து தனியா வந்துருங்க. அது ஒரு காரிடாரா இருக்கலாம், ரெஸ்ட் ரூமா இருக்கலாம், எங்கேயாவது ஒரு இடத்துக்கு தனியா போயிருங்க. கண்ணை மூடிட்டு அந்த இன்டர்வியூவர் கேட்கிற கேள்விக்கு இங்கிலீஷ்ல, அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல எதையாவது பேசுங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா ஒரு சில நேரங்கள்ல நீங்க சொல்ற பதில கீவேர்ட்ஸ் இருக்கலாம். அந்த கீவேர்ட்ஸ் வச்சு உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்கு. கன்ஃபார்மா கிடைக்கும்னு சொல்ல, ஆனா அதுக்கான பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு ரொம்ப அதிகம். ஏன்னா நீங்க டெக்னிக்கல் ஸ்கில்ல ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, இங்கிலீஷ் தான் பிரச்சனை அப்படின்னா ஓகே பரவாயில்ல, உள்ள எடுத்து இங்கிலீஷ் நம்ம ட்ரெயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரெயின் பண்ற சில கம்பெனிஸும் இருக்காங்க. இப்போ நம்ம முன்ன சொன்ன அந்த 3 போனஸ் டிப்ஸுக்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட் டிப், நிறைய இங்கிலீஷ் பேசுற படமா பாருங்க. இங்கிலீஷ் கத்துக்கிறதுக்கு நீங்க பெருசா காசு செலவு பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான தேவையெல்லாம் கிடையாது. இப்போ நான் சொல்ல போற டிப் ரொம்ப குழந்தைத்தனமா இருக்கும், ஆனா ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப். இது இங்கிலீஷ் சுத்தமா தெரியாது அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, அவங்களுக்கான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த டிஸ்னி, பிக்சார் அந்த மாதிரியான குழந்தைகளுக்கான அனிமேட்டட் மூவிஸ் நிறைய இருக்கும். அந்த மூவிஸ் பார்த்து தொடங்குங்க. காரணம் என்னன்னா அதுல இங்கிலீஷ் ரொம்ப ஸ்லோவா பேசி இருப்பாங்க, அதே நேரத்துல ரொம்ப தெளிவாகவும் பேசி இருப்பாங்க. அப்ப இந்த உச்சரிப்பு அப்படிங்கிற விஷயம் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரம் புரியும். அதே மாதிரி ஓரளவுக்கு இங்கிலீஷ் தெரியும் அப்படின்னா நீங்களும் நிறைய இங்கிலீஷ் மூவிஸ் பாருங்க. பாக்குற மூவிஸ் எல்லாமே சப்டைட்டில்ஸோட பாருங்க. ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயத்தை நீங்க யோசிக்கும் போதும் உங்க பிரெயின்ல நீங்க அதை வந்து இங்கிலீஷ்லயே யோசிக்க ஆரம்பிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்து என்ன பண்ணலாங்கிறதா இருக்கட்டும், இல்ல அடுத்து என்ன சாப்பிடலாங்கிறதா இருக்கட்டும், இல்ல வாழ்க்கையில நம்ம உருப்பிடுவோமோ உருப்பிட மாட்டோமா அப்படிங்கிறதா கூட இருக்கட்டும், அதையும் நீங்க என்ன பண்றீங்கன்னா இங்கிலீஷ்லயே யோசிங்க. இதே சொல்றேன்னா, இப்படியே நீங்க இருக்கும்போது உங்க ஃப்ரெண்டு இல்ல யாராவது வந்து உங்ககிட்ட ஏதாவது பேசுறாங்கன்னா நீங்க யோசிக்கிறதெல்லாம் இங்கிலீஷ்ல யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கே தெரியாம அவங்களுக்கு நீங்க பதில் சொல்றதும் இங்கிலீஷ்ல சொல்லிடுவீங்க. மூணாவது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், இது என்ன அப்படின்னா, கண்ணாடி முன்னாடி நின்று நீங்க இங்கிலீஷ்ல பேசுங்க. முதல்ல நீங்க உங்க முன்னாடி இங்கிலீஷ்ல பேச தயாரா இருக்கணும். அப்படி பேசும்போது ஐ கான்டாக்ட் வச்சு பேசுங்க. அதே மாதிரி உங்களோட பாடி லாங்குவேஜையும் நீங்க கவனிங்க. இது எதுக்காக அப்படின்னா, உங்க முன்னாடி பேசுறதுக்கே உங்களுக்கு தைரியம் இல்லைன்னா 4 பேர் முன்னாடி பேசணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். சோ உங்களை பார்த்து நீங்க பேசவே ஆரம்பிங்க. நிறைய புது புது வார்த்தைகள் கத்துக்கோங்க. நீங்க எங்க மிஸ்டேக் பண்றீங்கன்னு தெரிஞ்சு அதை கரெக்ட் பண்ணிக்க ஆரம்பிங்க. அப்புறம் இங்கிலீஷ் கத்துக்கிறவங்கள எல்லாரும் பண்ற ஒரு முக்கியமான பிரச்சனை இருக்கு, ஆக்சென்ட். நான் பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல தான் பேசுவேன், இல்ல அமெரிக்கன் இங்கிலீஷ்ல தான் பேசுவேன் எடுத்தோன்னா அப்படி பேசுறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க. நீங்க முதல்ல ஒரு லாங்குவேஜ் ஒழுங்கா பேச ஆரம்பிச்சிட்டீங்கனாலே அதோட ஆக்சென்ட் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். நிறைய வார்த்தைகள் கத்துக்கோங்க. நான் சொன்ன 3 டிப்பையும் நல்லா ஃபாலோ பண்ணுங்க. ஈஸியா இங்கிலீஷ் கத்துக்கலாம், இன்டர்வியூஸ் ஈஸியா கிராக் பண்ணலாம்.